வந்து பாருங்க, ரெசிஸ்டிவிட்டி அண்டு கண்டக்டிவிட்டி. தமிழ் இதுக்கு என்ன பேருனா மின் தடை எண் மற்றும் மின் கடத்து எண் சொல்லுவாங்க. சரி, இப்போ மின் தடை எண் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோன்னு சொல்லுவோம். சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ரோ. மின் கடத்து எண் அப்படின்னா அதனுடைய சிம்பிள் வந்து சிக்மான்னு சொல்லுவோம் நம்ம. நீங்கள் ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னா ரோ, கண்டக்டிவிட்டினா சிக்மா. இப்போ மின்தடை எண்ணா என்ன சார் அர்த்தம்? அதாவது ஒரு கண்டக்டருக்கு எடுத்துக்குது, கண்டக்டர்னா ஒரு கடத்திங்குது. இந்த கடத்தியில வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கரண்ட் போயிட்டு இருக்குன்னு எடுத்துக்கலாம். நம்ம இங்கே கரண்ட் போயிட்டு இருக்கு, ஒரு சார்ஜ் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த போயிட்டு இருக்கிற சார்ஜை போக விடாம ஆப்போசிட்ல வரக்கூடிய நெகட்டிவ் வந்து அட்ராக்ட் பண்ணுது, போக விடாம இழுக்கும். சரிங்களா? அப்படி இழுக்குது அப்படிங்கும் போது அது வேகமாக போக முடியாது. இது போகிறதுக்கு ஒரு தடை இது கொடுக்குது, போக முடியாது. ஒரு ஸ்பீடு பிரேக் மாதிரி இது கொடுக்குது. அப்போ எவ்வளோ கொடுக்குது அப்படிங்கிறத கான்செப்ட். இப்போ ஒன்றும் இல்லைங்க, இந்த கோயம்புத்தூர்லேருந்து சென்னை வரைக்கும் எடுத்துக்கலாங்க. போகும்போது எவ்வளோ ஸ்பீடு பிரேக் போட்டிருக்கிறான். ஸ்பீடு பிரேக் போட்டானாவே நமக்கு என்னவாமா வேகத்தை குறைக்கிறதுன்னு அர்த்தம், வேகத்தடைன்னு அர்த்தம். அது எவ்வளோ போட்டிருக்கிறான், நம்பர் ஆஃப் கவுண்டிங், அதுதான் நமக்கு வேணுங்கிறாங்க. அதே மாதிரி ரெசிஸ்டிவிட்டிங்கிற அதே மாதிரி தான். ஒரு கடத்தின் வழியாக மின்னோட்டம் செல்வதை எவ்வளவு எதிர்க்கிறது அப்படிங்கிறது தான் கான்செப்டுங்க. சரிங்களா? மின்னோட்டம் செல்வதை எவ்வளவு எதிர்ப்பு கொடுக்குது, எவ்வளவோ எதிர்க்கிறது, இதுக்கு பேரு தான் மின்தடை எண் அப்படின்னு சொல்ல வராங்க. அதாவது ரெசிஸ்டிவிட்டி அப்படிங்கிறாங்க. இது டெஃபினிஷன் சொல்றதா இருந்தா, இது வந்து சும்மா ஜென்ரலாக நம்ம சொல்லக்கூடியதுங்க. இது டு அப்போஸ் த கரண்ட், சரியா அப்படிங்கிற சொல்லி முடிச்சிருக்கேன் நான் இதில். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஃபினிஷன் சொல்றதா இருந்தா எப்படி சொல்லணும்னா, 1 மீட்டர் நீளமும் 1 சதுர மீட்டர் குறுக்குவெட்டு பரப்பும் கொண்ட கடத்தி வழியாக மின்தடையை எவ்வளோ இருக்குன்னு சொல்றது தான் மின்தடை எண் எனப்படும் அப்படிம்பாங்க. சரிங்களா? லென்த் வந்து பார்த்தோம்னா 1 மீட்டர் இருக்குமாமா, பிரெத் வந்து பார்த்தோம்னா 1 மீட்டர் இருக்கும், 1 மீட்டர் ஸ்கொயர் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய இந்த கண்டக்டர் வழியா எவ்வளோ மின்தடை வந்து இது கிடைக்குது அப்படின்னு சொல்றதா மின்தடை எண் எனப்படும்பாங்க. இது டெஃபினிஷனுக்கு இது. ஸோ அதனால டெஃபினிஷன் ஈஸியாக நீங்கள் எழுதிடலாம். பட் இது ஒரு ஃபார்முலா இருக்குது பாருங்க. ஃபார்முலா ஈக்குவல் டு ரோ ஈக்குவல் டு RA by Lன்னு சொல்லுவாங்க. ரோ ஈக்குவல் டு RA by Lன்னு சொல்லுவாங்க. அந்த RA by Lல ஆர்னா உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கு கண்டிப்பா. ஆர்னா ரெசிஸ்டன்ஸ், ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா மின்தடை. ஓகேங்களா? ஆர்னா மின்தடை. ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஏன்னா குறுக்குவெட்டு பரப்பு. தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா ஏங்கிறது வந்து குறுக்குவெட்டு பரப்பு. அதாவது ஏங்கிறது இந்த இடங்க, இதுதான் ஏன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தான் நான் பரப்புன்னு போட்டுறேன் நான் தமிழ்ல. இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் செக்ஷனல் ஏரியா, கிராஸ் செக்ஷனல் ஏரியான்னு போட்டேன் நான். எல்லுங்கிறது உங்களுக்கு தெரியும், சரிங்களா? நீளம், லென்த், இது லென்த்னு போட்டாச்சு நம்ம. அப்போ ரோனா உங்களுக்கு தெரியும், மின்தடை எண் அதாவது ரெசிஸ்டிவிட்டின்னு தெரியும் உங்களுக்கு. இது நான் போட்டாச்சு. இதெல்லாம் நீ தனித்தனியாக கீழே நீட்டாக போட்டு வச்சுக்கணும். இப்போ என்னுடைய யூனிட் பார்க்க போகிறோம், அதான் முக்கியம். யூனிட்னா இதனுடைய அலகு என்னன்னு பார்க்க போகிறோம். தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய அலகு, யூனிட். எப்படி சார் பார்க்கறதுன்னு பார்த்தோம்னா இந்த ரோக்கு தான் பார்க்க போகிறோம். இப்போ ரோ ஈக்குவல் டு ஆர்னா ரெசிஸ்டன்ஸ், ரெசிஸ்டன்ஸோடைய யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஓம். ஞாபகம் வருதுங்களா? மின்தடையின அலகு ஓம். ஏரியா அப்படின்னா மீட்டர் ஸ்கொயர்டு, சைடு இன்ட்டு சைடு, இல்லைன்னா லென்த் இன்ட்டு பிரெத்து, எதிர்த்தாலும் சொல்லிக்கலாம் நம்ம. இதுக்கு பை லென்த்துக்கு என்னன்னு பார்த்தோம்னா மீட்டர். இப்போ என்ன பாருங்க, இந்த மீட்டர் கேன்சல் ஆயிருமா? இப்போ வாட் இஸ் த ஃபைனல் ஆன்சர் அப்படி பார்த்தோம்னா
ரோ ஈக்குவல் டு ஓம் மீட்டர். ஓம் மீட்டர் அப்படிங்கிறது தான் மின்தடை எண்ணின் அலகு அப்படிம்பாங்க. சரிங்களா? இது வெரி இம்பார்ட்டன்ட். மின்தடை எண்ணின் அலகு வந்து ஓம் மீட்டர் அப்படிம்பாங்க. சரிங்களா? ஓம் மீட்டர் போட்டாச்சுங்க. சரி, இப்போ இதுல நியூமரிக்ஸ் எல்லாம் எக்ஸாம்ல கேட்பாப்லிங்க. அந்த நியூமரிக்ஸ் எல்லாம் கேட்டாங்கன்னா அதுக்கு நீங்க தயாரா இருக்கணும். ஏன்னா ஆருக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருவாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ரோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆரோட வேல்யூ வந்து 10 ஓம் கொடுத்துருப்பாங்க. ஏவோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 கொடுத்துலாம் எடுத்துக்கலாம். சிம்பிளாக முடிச்சிடறேன் நான். பை லென்த்தோட வேல்யூ 10 கொடுத்துருக்காங்க அப்படின்னா கேன்சல் பண்ணிட்டு ஆன்சர் வந்து நம்ம 20 வந்துருக்கும். ஸோ இந்த மாதிரி வேல்யூ கொஞ்சம் மாற்றி கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் போடுற மாதிரி ரெடியாக இருந்துக்குங்க. ஸோ நியூமரிக்கல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இதோடைய முக்கியமான பண்புகள் ஒன்று இருக்குதுங்க. இது வந்து ஆர்டினரி ஜென்ரலாக படிச்சிருக்கு நம்ம எல்லாமே. இந்த முக்கியமான பண்புகள் தான் நமக்கு எக்ஸாம் கொஸ்டின் கொஞ்சம் நிறைய கேட்பானுங்க. இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ்ங்க அதெல்லாம். சரிங்களா? ப்ராப்பர்ட்டிஸ்னு போட்டுக்குங்க, இல்லைன்னா பண்புகள்னு தமிழில் போட்டுறீங்க. பண்புகளை பாருங்க. இதனுடைய இந்த ரெசிஸ்டிவிட்டி ரோ இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து பார்த்தோம்னா டைமென்ஷன்ல பொறுத்தது கிடையாது. சரிங்களா? அதாவது பரிமாணங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. பரிமாணங்களை பொறுத்தது அல்ல. பரிமாணங்கள்னா என்ன சார்? டைமென்ஷனல். நாம வச்சிருப்பீங்க m(l⁻−1 t⁻−1) படிச்சு நாம இருக்குங்களா? இதுதான் பரிமாணம். சரிங்களா? அதை பொறுத்தது கிடையாது. சொல்லுங்க மேடம். சார் இப்ப இந்த மின்னழுத்தத்துக்கான பரிமாண வாய்ப்பாடு அப்படின்னா அந்த ஜெராக்ஸ்ல நீங்க அனுப்பிட்ட பிடிஎஃப்ல இருக்கு அப்படின்னு வாய்ஸ் அப்படியே டவுன் ஆயிருச்சுங்க. இதோட பரிமாண வாய்ப்பாடு நீங்க என்னன்னு கேக்குறீங்க, கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். மேடம் வாய்ஸ் டவுன் ஆயிருச்சு மேடம். நான் உங்களுக்கு முடிச்சிடலாம். இது ஃபர்ஸ்ட் பண்புகளை முடிச்சிடுறேன். முடிச்சுட்டு நான் அப்புறம் உங்களுக்கு போட்டு கொடுக்குறேன். சரிங்களா? பரிமாணங்களை பொறுத்தது அல்ல அப்படின்னா என்ன அர்த்தம் சார்? மேடம் இது டைமென்ஷன்ல பொறுத்து இந்த ரோ வேல்யூ வந்து இருக்காது மேடம். டைமென்ஷனல் ஃபார்முலா வருது மேடம். புரியலங்களா மேடம்? இந்த டைமென்ஷனுக்கு வந்து பார்த்தோம்னா ஃபார்முலா மேடம் கேக்கல ஒரு டைம் சொல்லுங்க மேடம். டைமென்ஷனல் ஃபார்முலா இருக்கு. ஆனா அதை பொறுத்து கிடையாதாமா. இதனுடைய ரோ வேல்யூ வந்து அதை பொறுத்து வராதுங்கறாங்க. கன்ஃபியூஸ் ஆகுதா மேடம்? புரியல எனக்கு. டைமென்ஷன்ல பொறுத்து வராது அப்படிங்கறாங்க மேடம். சரிங்களா? மேடம் ஒரே செகண்டுக்கு ஒரு பேரண்ட் வந்திருக்காங்க. ஒரு பேரண்ட் வந்திருக்காங்க. பாட்டு வந்துடுறேன் மேடம். நான் பாத்துடலாங்க மேடம். இது பரிமாணங்களை பொறுத்து அல்லன்னு வச்சுக்கோங்க. இந்த ரெசிஸ்டிவிட்டிங்கிறது வந்து பார்த்தோம்னா இந்த டைமென்ஷனல் ஃபார்முலாலாம் போடுறாங்க மேடம். பார்த்தீங்களா? நம்ம அதை பொறுத்து வராது அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால தான் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொன்னேன். டைமென்ஷனல் ஃபார்முலாக்குமே ரெசிஸ்டிவிட்டிக்குமே இந்த எந்த விதமான ஒரு கனெக்ஷன் கிடையாது. ரெசிஸ்டிவிட்டி வந்து ரெசிஸ்டன்ஸ் அதிகமானா இது அதிகமாகுங்க. பிகாஸ் இங்கே போட்டு காட்டுறேன் பாருங்க. ரெசிஸ்டிவிட்டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ஆர். ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகும் போது அதுவும் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஏரியா அதிகமாச்சுன்னா ரெசிஸ்டிவிட்டி அதிகமாகும். லென்த் அதிகமானா சரிங்களா ரெசிஸ்டிவிட்டி வந்து பார்த்தோம்னா குறையும். ரெண்டு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் கீழே இருக்குது அப்படிங்கிறாங்க. இதை பொறுத்து மட்டும்தான் வருமே தவிர இது போற டைமென்ஷனல் ஃபார்முலா பொறுத்தெல்லாம் கிடையாதுங்கிறாங்க. சரிங்களா? டவுட் இருக்கா மேடம்? ஏதாவது டைமென்ஷனல் ஃபார்முலா ஒன்று பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை மேடம். இப்போ லென்த்து, நீளம், இந்த ஏரியா, பரப்பு சொல்லும் பார்த்தீங்களா, இதையெல்லாம் பொறுத்து கிடையாதுங்கிறாங்க. லென்த்தை பொறுத்தோ ஏரியா பொறுத்தோ இந்த டைமென்ஷனல் வந்து வராது, இந்த ரெசிஸ்டிவிட்டி அமையாதுங்கிறாங்க. ஓரளவுக்காக புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ அடுத்த பாயிண்ட் படம் ஈஸியாக புரியும் பாருங்க. வேணா கேக்குதா நான் பேசுறது? ஓகே. மாறாக பொருளின் தன்மையை மட்டுமே பொறுத்தது. பொருளின் தன்மையை மட்டுமே பொறுத்தது. ரெசிஸ்டிவிட்டி டைமென்ஷனல் ஃபார்முலா எழுதுனீங்கலங்க சார், அது அழிச்சிட்டீங்களா? சும்மா ரஃபா எழுதுனேன் நானு. ஒரிஜினல் ஃபார்முலா தரேன், இருங்க வெயிட் பண்ணுங்க. பொருளின் தன்மையை மட்டுமே பொறுத்தது.
ரெசிஸ்டிவிட்டி இந்த டைமண்ட் ஃபார்ம் கடைசி எழுதி போடுற மாதிரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த பண்புகள் ஃபர்ஸ்ட் ஓகே. முடிச்சிடலாம். இது முதல் பண்பு முடிஞ்சது மேடம். 2வது பண்பு எழுதி போட்டுறேன். உலோகங்களுக்கு மின்தடை எண் குறைவு. உலோகங்கள்னு வச்சுக்கோங்க மேடம், மெட்டல்ஸுக்கு மேடம், மெட்டல் உலோகங்களுக்கு மின்தடை எண் குறைவு. மின்தடை என்ன? ரெசிஸ்டிவிட்டி. உலோகங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மின்தடை எண் வந்து குறைவு. ஓகேங்களா? ஆனா இன்சுலேட்டருக்கு, காப்பான்களுக்கு, இன்சுலேட்டர்னா காப்பான் மேடம் தமிழ்ல, காப்பான்களுக்கு அதிகம். அதிகமா இருக்கு மேடம். அவ்வளவுதான், காப்பான்களுக்கு அதிகம். இந்த 2 பண்புகள் முக்கியங்கிறனால தான் மேடம் இதை எழுதி போட்டேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைமென்ஷனல் ஃபார்முலா எழுதி போட்டுறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைமென்ஷனல் ஃபார்முலா, அதான் பரிமாண வாய்ப்பாடு. சார் அலோகங்கள்னு ஒண்ணு இருக்குல்ல சார்? மேடம் உலோகங்கள், மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் மேடம். உலோகங்கள், அலோகங்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னா அலோகங்கள் தான் காப்பான்கள். காப்பான்கள். சரிங்களா? தமிழ்ல வந்து தூய தமிழ்ல நம்ம அலோகங்கள் சொல்லுவாங்க. பேர் மருவி இப்ப காப்பான்கள் என்று நான் கண்டக்டர், நான் கண்டக்டர் மேடம். அதான் நம்ம காப்பான்கள் சொல்றோம். ரெண்டு ஒன்று தானே மேடம். செமிகண்டக்டருக்கு என்னங்க சார் பேர் மேடம் தமிழ்ல? புரியல மேடம். இன்சுலேட் மேடம், செமிகண்டக்டர் மின் கடத்திகள். ம். இன்சுலேட்டர்னா காப்பான்கள் அல்லது அலோகங்கள் நினைக்கிறேன். சரிங்களா? செமிகண்டக்டர் செமிகண்டக்டர்னா குறை கடத்திகள். குறை தமிழ்ல கடத்திகளா? வந்து குறை Okay. கடத்திகள். சரி, நம்ம டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபர்ஸ்ட் போயிடலாம் மேடம். மேடம் Okay. டைமென்ஷனல் ஃபார்முலா வந்து நான் எழுதி போட்டுறேன். அது ஒரு டைம் நீங்க எப்படிங்கிற செக் பண்ணிருக்கேன் கையோட. நீங்க அதான் உங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க் கொடுக்க போறேன் நான். இதுல சின்ன ஹோம்வொர்க் தான், ஆனா ஆன்சர் எழுதி போட்டுறேன் பாருங்க. m l cube t பவர் -3 கரண்ட் வருங்க. கரண்ட் வரனால தான் இது என்னமா ஆம்பியர் பவர் -2ன்னு போடுறோம். சரிங்களா? நீங்க mlt a மைண்ட்ல வச்சுட்டு மேல பூரா 3 -3 -2 மைண்ட்ல வச்சுக்கங்க. சரிங்களா? எப்படி வந்துச்சு சார் இது ஞாபகம் தான் வச்சுக்கணுமோ சார்? ஞாபகம் வச்சுக்க நல்லது மேடம். இல்லைன்னா இதுக்கெல்லாம் வேல்யூ போடணும். ரெசிஸ்டன்ஸுக்கு என்ன வரும்னு போடணும் நம்ம அதுக்கு. சரிங்களா? அப்புறம் ஏரியாக்கு என்ன வரும்னு போடணுங்க, லென்த்துக்கு என்ன வரும்னு போடணும். 3க்கு எடுத்து பார்த்தா இந்த ஆன்சர் வந்துருக்குங்க. சரியா மேடம்? அந்த ml எதுக்கு சார் வருது? எம்ங்கிறது மாஸ் மேடம். மாஸ்னா நிறைக்கு வரக்கூடியதுங்க. ஏன்னா நமக்கு ஏரியாக்கு ஆறுங்கிறது L வந்து ஸ்கொயர்ட் வரும். மேடம் புரியுது மேடம்? ஏரியாக்கு L ஸ்கொயர்ட் வரும். மேடம் போட்டு காட்டல, போட்டு காட்டுமா? இது அதுவும் ரெக்கார்ட் பண்ண வேண்டாம். இல்ல தெரியும் சார். தெரியும் போடுங்க ஓகே. நீங்க. ஓகே மேடம், இங்க பாருங்க, நான் ரெட்ல எழுதி போட்டுறேன். ரெசிஸ்டிவிட்டினா உங்களுக்கு தெரியுமா மேடம்? தமிழ்ல பாத்துக்கங்க. மின் தடை எண். சரிங்களா? நான் சிம்பிள் போட்டுறேன். ரோ ஈக்குவல் டு ஆர் ஏ பை எல்னு பார்த்தோம். சரிங்களா? இதுல ஆர் அப்படிங்கிறது வந்து ரெசிஸ்டன்ஸ் மேடம். ஆருக்கு பார்த்தீங்களா, அதோட டைமென்ஷனல் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா ml ஸ்கொயர்டு t பவர் -3 a பவர் -2 வருங்க. சரி, இதையும் நம்ம மனப்பாடம் தான் பண்ணிக்கணுமா சார்? இல்லை, அதுவும் உங்களுக்கு ஓன போட்டு காட்டுறேன் நான். சரிங்களா? ஏக்கு வந்து பார்த்தோம்னா லென்த் இன்ட்டு பிரெத்துங்க எல் ஸ்கொயர்டு வரும் பை இதுக்கு எல் வருங்க. சரிங்களா? அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த எல் நமக்கு என்ன நம்ம கேன்சல் ஆகுங்க. ரிமைனிங் ஆன்சர் தான் நம்ம இங்கே போட்டிருப்பேன். கரெக்டுங்களா? பாருங்க, எம் வந்துருச்சு, எல் இங்கே ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒரு 1 இருக்குது. அப்போ எல் கியூபா மாறி இருக்குது. டி பவர் -3 இருக்குதுங்க, டி பவர் -3 இருக்குது, ஏ பவர் -2 இருக்குது. சரிங்களா? இது வரைக்கும் நோட்டில் எழுதிருக்கு. ஃபர்ஸ்ட்டு எழுதிட்டீங்கன்னா நம்ம அடுத்து அதையும் பார்த்து கொடுத்துறோம் உங்களுக்கு. பாருங்க, எனக்கு இது இந்த ஏவுக்கு எல் ஸ்கொயர் போட்டாச்சு சார், எல்லுக்கு எல் போட்டாச்சு. இந்த ஆருக்கு எப்படி சார் போட்டீங்கன்னு தெரியல. அப்போ இதை தெரிஞ்சுக்கணும்னா இந்த ப்ளூ கலர் எழுதி காட்டுறேன் பாருங்க. இங்கே வரலாம். சரி, உங்களுக்கு ஓம்ஸ் லா படிச்சிருப்பீங்க. ஆர் ஈக்குவல் டு வி பை ஐ படிச்சிருப்பீங்க, வருதுங்களா? ஆர் ஈக்குவல் டு வி பை ஐ. வின்னு என்ன மேடம்? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ஆமா, இப்போ அதுக்கும் அதே மாதிரி தான் எம்எல் பவர் போட்டு போடணும். இதை நீங்க வேணா
பொட்டன்ஷியலுக்கு என்ன வருதுன்னு உங்க புக்கை செக் பண்ணி பாருங்க. ஐக்கு என்ன வருது செக் பண்ணி பாருங்க. ஐக்கு வந்து ஏ. சார் வீக் வந்து இல்ல இருங்க. இப்போ இது ரெண்டும் செக் பண்ணி பார்த்து இது போட்டு காட்டுங்க. இது ஹோம்ஒர்க்கா வச்சுக்கலாம். ஓகேங்களா?